ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வரகரிசியில் பிரிஞ்சி பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி சேர்ந்து பார்க்கலாமா? பாருங்கள், வரகரிசியை 2 கிளாஸ் நான் ஊற போட்டுடுறேன். ஊற போட்டு மற்ற வேலையை ஆரம்பிப்போம், சரிங்களா? அது பாருங்கள், ஊற போட்டு கழுவி வச்சிடுறேன் நான். அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையை பார்க்கலாமா? ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வைங்க, வச்சு பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் போட்டுருங்க. அது பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை கொட்டலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பொடி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி போட்டிருக்குங்க. எல்லாம் பாருங்கள், மொத்தமாக அரிஞ்சு வச்சு தான் நான் போடுறேன். இஞ்சி நான் அரிஞ்சு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுவேன். இந்த அரிஞ்சு போட்ட இஞ்சி நமக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இஞ்சி அரிஞ்சு வச்சுருக்கேன், சரிங்களா? இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருளாக சேர்க்கலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், அடுத்தது என்ன போடுறேன்னு பாருங்கள். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. வதக்கிறதுக்கு உப்பு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகும், சரிங்களா? பாருங்கள், வெங்காயம் தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்குறேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட எப்படியோ இருக்கணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். இதை நம்ம மறக்கவே முடியாத ஒரு டேஸ்ட்டு, சரிங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சியும் நான் போட்டிருக்கேன் அரிஞ்சு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன், சரிங்களா? அதை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம ஒரு பொருளாக போட்டுக்குவோம் அப்படியே பொறுமையாக, சரிங்களா? பாருங்கள், நான் மீல் மேக்கர் போடுறேன். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் மீல் மேக்கர் போடுறேன். ஆனால் இதில் போட்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே போட்டு செய்யலாம். ஏன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. காய் கூட நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம், சரிங்களா? நாங்கள் போடல. இப்போ புதினா ஒரு கை போடுறேன். புதினா ஒரு கை போட்டு நல்லா வதக்குவோம். அதுக்கப்புறம் தேவையான பொருள் மஞ்சத்தூள் கொஞ்சம், பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு இதுக்குன்னு நான் ஒரு மசாலாவும் போடல. ஏன்னா பச்சை மிளகா 2 மிளகா போட்டிருக்கேன். செம்ம காரமாக இருக்காது, அந்த காரமே சரியாக இருக்கும். அதனால் நான் காரத்துக்கு எதுவுமே போடல. நல்லா வதங்கிச்சு வருதுங்க பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான பொருள் போட்டுக்கலாமா? பாருங்கள், கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு போடுவேன். பாருங்கள், ஸ்ரீபுனிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன தண்ணி ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு. பிரியாணி மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே போடாதீங்க. தண்ணி ஊற்றுறேன் நான். தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். நான் 2 கிளாஸ் ஊற வச்சுருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நம்ம பிரியாணி எப்படி செய்வோம் அப்படியே கொதிக்க வச்சுட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், பிரியாணி மசாலா கொஞ்சம் கொட்டுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கலருக்காக போடுறேன் நான், சரிங்களா? அது போட்டு கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலை ஈஸி. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டால் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். மஞ்சத்தூள் போடுவோம். இந்த வரகு அரிசியை நம்ம அரிசி களைஞ்சிக்குவோம். ஏன்னா மண் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அடியில் களைஞ்சி போடுவோம். அந்த மண்ணை நம்ம எடுக்கணும். பாருங்கள், இல்லை நான் க்ளீனாக கழுவிட்டு களையிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், தண்ணி வெள்ளை வெள்ளைன்னு. இதை நல்லா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு அப்படியே அதோட தட்டை போட்டு மூடிடலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கிண்டி விட்டு பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், அரிசி எல்லாத்தையும் களைஞ்சி போட்டேன். பாருங்கள், சுண்டி வந்திருக்கு. இப்போது நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு மூடி விட்ருவோம். அவ்வளோதான், 10 நிமிஷம் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லெமன் ஒரு பாதி லெமன் புழிஞ்சு ஊற்றுவோம். கொஞ்சம் நேரம் நடுவில் கேப் திறந்து அந்த லெமனை புழிஞ்சு ஊற்றிட்டு கிண்டி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கின்னு மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இறக்குறப்ப தான் திறக்கணும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், நெய் ஒரு கரண்டி போட்டுடுறேன். நல்லா போட்டு கிண்டி விட்டுறேன். நெய் இது பசு நெய் தான், வீட்டு நெய். எல்லாம் கிண்டி விட்டு மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சாப்பிட்றப்ப அந்த நெய் வாசனையும் அந்த பிரிஞ்சில் ஒரு செம்ம டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இது செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாராவது செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. வரகு கிச்சடி எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டலை, நல்லா உதிரியாக இருக்குது, சரிங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லுங்கள் எங்களுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது சொல்லுங்கள்.